ஹாய், நான் இன்னைக்கு வீட்லயே ஃப்ரெஷ்ஷா பன்னீர் எப்படி செய்யறது அப்படின்னு தாங்க சொல்ல போறேன். ஒரு பாத்திரத்துல ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாங்க. 1 லிட்டர் பாலை நான் அதுல ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பால் நல்லா காஞ்சி வரட்டுங்க. அதுக்குள்ள நம்ம லெமனை வந்து ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அந்த சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாங்க. பால் கொதிச்சு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த லெமனை இதுல விட்டு பால் கலக்கி விட்டுட்டே இருக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய பன்னீர் அழகா பிரிஞ்சு வந்துருச்சு. இதை ஒரு கிளாத் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ட்ரிங்கிங் வாட்டர் விட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் அந்த புளிப்பு தன்மை வந்து நமக்கு இருக்காது. ஒரு வடிதட்டி எடுத்து கீழே ஒரு பவுல் வச்சுட்டு நம்ம வந்து இத நல்லா வெயிட் வச்சு நல்லா அந்த தண்ணி ஃபுல்லா ஃபில்டர் ஆகுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேல நான் ஒரு பாத்திரத்துல நல்லா வெயிட்டான தண்ணி வச்சுட்டு ஸோ அதுக்கு மேல ஒரு உரல் கல் வச்சிடுறேன். அவ்வளவுதாங்க, ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம பிரிச்சு பார்க்கலாம். நம்மளோட பன்னீர் வந்து ரெடி ஆயிடும். ஸோ 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டாச்சுங்க. அவ்வளவுதான், நம்ம பன்னீர் பாருங்க எவ்வளவு அழகா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடையில வாங்குற பன்னீர் வந்து பாத்தீங்கன்னா 140 160 அந்த மாதிரி வருங்க. ஆனா இந்த பன்னீர் செய்யறதுக்கு எனக்கு 60 ருபீஸ் தாங்க செலவாச்சு. அதே டைம்ல நம்ம ஃப்ரெஷ்ஷாவும் வீட்லயே நம்ம பன்னீர் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல